வணக்கம். எல்லாம் அல்ல கால பைரவருடைய அருணால இப்போ வசியமைகள் எப்படி எப்படிலாம் நம்ம எளிமையான முறையில் செய்யணும்னு முந்தைய வீடியோக்குள்ளே போட்டிருப்பேன். அதில் வசியமை, ராஜவசியமை, தனவசியமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதிலே பார்த்திங்கன்னா வித்வேஷனமையும் நான் சொல்லக்கூடிய முறையில் நம்ம பயன்படுத்த போகிறோம். எதுக்காக வித்வேஷனமைனா மையில் இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு ரெண்டே மை தான், இந்த ஒன்று வசியமை, ஒன்று வித்வேஷனமை. ஏன்னா கெட்ட விஷயங்களை பிரிக்கக்கூடிய இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா தவறான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு மனைவி இருக்கும்போதே இன்னொருத்தவங்களோட தொடர்பில் இருக்காங்க. இன்னொருத்தவங்களோட தொடர்பு இருந்தாலும் பரவாயில்ல, வேறொருத்த மனைவியோட தொடர்பில் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதே மாதிரி பெண்களும் பார்த்திங்கன்னா கணவன் இருக்கும்போதே இன்னொருத்தி புருஷனோட கணவனை மேலே ஆசைப்பட்டு அவங்க கூட தொடர்பு இருக்குது. இந்த மாதிரி தவறான உறவுகள், அது மட்டும் இல்லை காதல், சின்ன வயசில் அறியாத பருவத்தில் செய்யக்கூடிய காதல்னால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த வித்வேஷன மைய செஞ்சு நீங்கள் அவங்க உடம்புலையோ தலையிலையோ தடவு மூலிமா அந்த காதலை பிரிச்சிடலாம், தவறான உறவுகளை பிரிச்சிடலாம். அவங்களுக்கு கெட்ட சிந்தனைகளுக்கு போக மாட்டாங்க, நல்ல நிலையோட நல்ல சிந்தனையோடு வாழ்வாங்க. அதுக்கும் எப்பவும் போல் ஒரு சுட்டியை எடுத்துக்கங்க. சுட்டி நிறையா நல்லா பச்சை கற்பூரம் போட்டுக்குங்க. பச்சை கற்பூரம் போட்டுக்கிட்டு எருக்கம்பூ ஒரு 5 பூ வர மாதிரி பிச்சு போட்டுக்குங்க. பிச்சு போட்டுட்டு வேப்பங்குலை யூஸ் பண்ணலாம், இல்லை வேப்ப மர புல்லுருவியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது காக்கை கூட்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன கிளை. காக்காய் கூடு யூஸ் பண்ணிக்கலாம். காக்காய் கூடு கிடைக்காதவங்க சும்மா நார்மலாக வேப்பங்குலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காக்கா கூடு கட்டாது, குயில் கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு போயிருக்கும். அந்த இடத்துல தான் காக்கா போய் குடியேறும். அந்த மாதிரி காக்கா இருந்த அந்த செடி கொடி எதை கொண்டு வச்சுருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம கறிக்கு அதை யார் மேலே தடவுறோமோ அந்த மையெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஸ்தாபனங்களில் தடவுனா அந்த தொழில் உங்களுக்கு விளங்காமல் போயிடும். இல்லை தவறான உறவில் இருக்கவங்களுக்கு அந்த மையை தடவி விட்டோம்னா அவங்களுடைய தவறான உறவு டக்குன்னு உங்களுக்கு உடனே புரிஞ்சு போகும். அந்தளவுக்கு உங்களுக்கு உடனே பலன் தரக்கூடியது அப்படின்னா பார்த்திங்கன்னா, அந்த காக்கை தங்கியிருந்த அந்த கூட்டு, காக்கை முட்டையிட்டு குஞ்சு பொறிச்ச அந்த கூட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இருள் சக்தி, ஒரு கெட்ட விஷயம் தொட்டாலே சர்வநாசம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இருள், ஒரு பீடை நிறைஞ்சது. அந்த குச்சியை நம்ம அதில் சேர்த்துருக்கோம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம எரிக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி இது ஆலமர இலையில் ஃபுல்லாக நம்ம விளக்கெண்ணெய் தடவிடணும். நல்லா விளக்கெண்ணெய் தடவி வச்சுருங்க. கற்பூரத்தை நம்ம பற்ற வச்சிட வேண்டியதான். நல்லா அந்த வேப்பங்குலை, அந்த காக்கை கூடு, எருக்கம்பூவு இதெல்லாம் நல்லா எரிஞ்சு இதை நீங்கள் நல்லா காய வச்சு எரிக்கலாம், இல்லை பச்சையாகவும் எரிக்கலாம். எரித்து நம்ம அந்த புகையை அந்த ஆலமர இலைகளை படுற மாதிரி பிடிக்கணும். கரும்புகை, அது எரிஞ்சு வர கரும்புகை. இது கொஞ்சம் ஆபத்தானது, டேஞ்சரானது. நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. யார் செய்கிற தொழில் ஸ்தாபனங்களில் கொண்டு தடவி விட்டால் தொழில் உங்களுக்கு விளங்காமல் போயிடும், நஷ்டங்கள் ஏற்படும், அந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதனுடைய யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ கொண்டு தடவினாலும் அதுக்கு உண்டான பாவத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் நமக்கு ஒரு மை கிடச்சிருச்சு, வித்வேஷன மை. இப்போ இந்த மையை எடுத்து இப்போ தவறான உறவில் இருக்க உங்கள் கணவனோ இல்லை மனைவியோ அவங்க தலையில் தடவி விட்டுற வேண்டியதான். இந்த மையை தலையில், செப்பலில், ட்ரெஸ்ஸில், படுத்துங்கிற பெட்டு தலைவாணியில், இல்லை அவங்க பயன்படுத்துகிற ஹேண்ட்பேக், இந்த மாதிரி அவங்க எதெல்லாம் தொடுவாங்களோ, டிவி ரிமோட் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் தடவி விடலாம். இதை தடவி விடும்போது பார்த்திங்கன்னா யார் தவறான உறவில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ காதலை பிரிக்கிறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். உங்கள் பிள்ளைய சின்ன வயசில் யாரும் தெரியாமல், நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமல் யாரும் காதலிச்சாங்கன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்குமே நீங்கள் இதை தடவி விட்டு காதலையும் பிரிச்சிடலாம், தவறான உறவுகளை பிரிச்சிடலாம். ரொம்ப யாராவது உங்களை யாரும் டார்ச்சர் பண்ணுறாங்க, எதிரிகள் அந்த மாதிரி யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் தடவி விடலாம். அவங்க வீட்டில் எல்லாம் தடவி விட்டிங்கன்னா அவங்களுக்கு செல்வத்துக்கு பற்றாக்குறை ஏற்படும், காசு பணம் வராது, நோய் நொடி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டே தெரிவாங்க, விரைய செலவுங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. இது ஒரு கத்தி மாதிரி. நீங்கள் தப்பாக பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கே ஆபத்து. உங்கள் தலையிலே தடவிடக்கூடாது, மறந்துட்டு அது உங்களுக்கும் ஆபத்து, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மாதிரி பண்ணிவிட்றேன். இது பண்ணுறது ஒரு பாவம் தான். பாவம்னா உங்கள் மரியாதை, குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து மானம் கப்பல் ஏறாத அளவிற்கு உங்கள் மனைவி கணவனை தவறான வழிக்கு போகாமல் கடைசி வரை உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இது ஒரு எளிமையான ஒரு முறையில் இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த மையை செஞ்சு அவங்களுக்கு தடவுறது மூலிமா
உங்களுடைய குறைகளை நீங்களே தீர்த்துக்க முடியும். இதுக்காக நீங்கள் எந்த மந்திரவாதிகிட்டையும் போய் நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி பூஜைகள் பண்ணி செய்யணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி எளிமையான முறையில் செஞ்சே நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இதையும் எல்லா மக்களும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.